தருமபுரியில் திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் வேட்பாளர்களின் பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே வேட்பாளர்களின் பிரச்சாரம் மற்றும் கள நிலவரம் குறித்த கேள்விகளுக்கு நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் பதிலை தற்போது காணலாம். ராஜேஷ், பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கள நிலவரம் என்ன? தர்மபுரியை பொறுத்தவரையிலே 4 முனை போட்டி என இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாமக 3 கட்சிகளும் சமபலத்திலே இருக்கின்றது. மிக தீவிரமாக இந்த கட்சிகள் இறங்கி பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் நீங்கள் பாமக வேட்பாளர் பற்றி கேட்டீர்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மிக தீவிரமாக கிராமங்களுக்கு சென்று தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார். சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதே போல கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல சௌமியா அன்புமணி அவர்களுடைய 2 மகள்கள் உள்ளிட்ட ஒரு பெரிய டீமே தர்மபுரியில் இறங்கி அவங்களுக்கு ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர் பண்றாரு, இன்னொரு பக்கம் அவருடைய மகள்கள் பண்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய அதாவது பாமகவினுடைய பிற மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இறங்கி ஒவ்வொரு கிராமங்களிலும் இறங்கி பல இடங்கள்ல இந்த தர்மபுரியில் பிரச்சாரம் செய்யறதை பார்க்க முடியுது. சௌமியா அன்புமணிகள் செல்லக்கூடிய இடங்கள்ல சொல்லக்கூடிய முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி பஞ்சம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னை இந்த தொகுதியினுடைய எம்பியா நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. தர்மபுரியில பாமக 4 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாமக வேட்பாளர்கள் நன்கு அறிமுகமான ஒரு பரிச்சயமான ஒரு தொகுதியா இந்த தொகுதி இருக்கிறது என்று பாமக வேட்பாளர் குறிப்பிடுகிறார். அதே போல இந்த தொகுதியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவது, குறிப்பாக தக்காளி சாஸ், அதே போல மாம்பழ அந்த கூழ் போன்றவற்றை எல்லாம் தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனுள்ள பல தொழிற்சாலைகளையும் விவசாயிகள் முன்னேற்றத்துக்கு தேவையான பல திட்டங்களையும் கொண்டு வருவேன் என்று சொல்லி சௌமியா அன்புமணி மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். பிரச்சாரத்திற்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய பார்வை, அவங்க 10 தொகுதியில போட்டியிட்டாலும் கூட தர்மபுரி தொகுதியில அட்டென்ஷன் ரொம்பவே கூடுதலா இருக்கு. மிக தீவிரமா இறங்கி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மிக தீவிரமான பிரச்சாரங்களை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டு தினசரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறது, பாமகவினுடைய துண்டு பிரசுரங்களை கொடுப்பது, மாம்பழம் சின்னத்தை அவங்களுடைய சின்னம் அந்த சின்னத்தை விளம்பரப்படுத்துறதுன்னு தொடர்ந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.